நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். எஸ்பெஷலி ஃபார் அ யங் வைஃப் டக்குன்னு அடுத்தது வந்துட்டு அடுத்த வாழ்க்கை இருக்கு பார்க்கணும், செகண்ட் மேரேஜ் பண்ணணும் அப்படி. Honestly, I have not thought about it. I don't want to think about it. The only person who can make that decision is Chiru, not me. Post delivery, and I have been a very anxious person. ஐயோ என்னம்மா உனக்கு உன்னை பார்த்த உடனே நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நினச்சோம், நீயே இப்படி பண்ணிட்டியா, நீயே அழுதுட்டியா, நீயே உனக்கு இப்படி ஆறுதா? சிரு சார் ஞாபகமா இன்னும் நீங்க வந்து ஒரு ப்ரெஷஸா வச்சுட்டு இருக்க ஒரு 3 விஷயம் நான் இப்போ திட்டுட்டு இருப்பாங்க அங்கே வந்து இப்படி லைக் அதையும் ஞாபகம் இல்லை உனக்கு. Clothes, his shoes, his bags, his sunglasses, belts, his son. அவரு பயங்கரமா உங்களை கலாய்ச்ச நாட்கள் இருக்கா? நிறைய நாட்கள் இருக்கு அப்படி. பிகாஸ் that coffee was worth 11,000 rupees. It's like உன் காஃபிக்கு நான் வந்து I've given 11,000 rupees அந்த மாதிரி ஒரு காஃபி அடிக்ட் நீன்னு. He's proposed multiple times actually, so many times. I really like you. You also should like me. அவ்வளோதான். Even he knew my answer. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கா he's like very first gift what he gave me. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. ஐ ஹாவ் த வெரி பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் மேக்னா ராஜ் சர்ஜா வித் அஸ். வணக்கம். வணக்கம். சிரு சார் இதுக்கப்புறம் இருக்க மாட்டாருன்ற இன்சிடென்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அது வருது. அதுக்கப்புறம் இருந்த ஜேர்னி எப்படி இருந்தது மேம்? It's not been easy. Abhinya, I'm not going to say that everybody is seeing my journey. It's not like அது வந்து நான் க்ளோஸ் டோர்ஸ்குள்ள இருக்கிற ஜேர்னி கிடையாது. நீங்கள் வந்து சில ஆஸ்பெக்ட்ஸ் என்னோட ஜேர்னியை சில ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அண்ட் யூ ஆல்சோ நோ த டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் இட். பட் சில ஆஸ்பெக்ட்ஸ் வந்து எவ்ரி திங் இஸ் பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ். தட் ஸ்ட்ரகிள் சம்டைம்ஸ் மை ஓன் ஃபேமிலி கான்ட் நோ, ஆர் எனக்கு அதை சொல்ல தெரியாது, எனக்கு அதை பற்றி பேச தெரியாது. ப்ராபப்ளி தி ஒன்லி பர்சன் ஹூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸ்ட்ரகிள் இஸ் சிரு. Because he's watching me. I really அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை பற்றி எப்படி பேசணும், எந்த வேர்ட்ஸ் போடணும்னு எனக்கு தெரியாது. I really don't know. But it's definitely not been easy. உங்கள் அப்பா ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டா கார் எடுத்துகிட்டு போயிடுவா, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்லாம். என்ன மேம்? I have this habit when I'm very 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 எனக்கு ஆங்ஸைட்டி இப்போது ஐ திங்க் போஸ்ட் டெலிவரி and I have been a very anxious person. And also I feel like the only place, the only time எனக்கு வந்து கிளியராக நான் யோசிக்க முடியும், it's when I'm driving. I don't know why. That is the only time. நான் ட்ரைவ் பண்ணும்போது என் கான்சன்ட்ரேஷன் வந்து it will be only on my driving. And I don't think about anything else. So my mind starts clearing. So அதுக்கப்புறம் it gets a little better எனக்கு. So I always when எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும்போது இல்லைனா எனக்கு ரொம்ப ஆங்கர் இருக்கும்போது I prefer driving. And I'm not a rash driver. நான் வந்து கார் எடுத்து போய் எங்கேயோ இடிக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டேன். That is my outlet. எனக்கு அது வேணும். I have to go for a drive. எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ தான் உங்களோட லைஃபோட பெரிய ஒரு லாஸ். ஸோ அந்த டே வந்து எவ்வளோ பவர் தேவைப்பட்டுச்சு மேம் டு எஸ் நான் இதுக்கப்புறம் ஐ வில் லீட் மை லைஃப் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு? I've always said this. அன்னைக்கு the first thought that came to my mind was to safeguard Ryan. அது I don't know if it is a motherly instinct or I don't know if it is something அது ஒரு டிவைனாக எனக்கு கொடுத்த பவராக எனக்கு இப்போது புரியாது அது என்ன ஆச்சு. I'm still trying to figure it out. பட் என்னென்னா எனக்கு ஃபஸ்ட்டு தாட் வந்தது, I was grabbing at everything which wanted me to hold on to Chiru. And the most precious thing about Chiru is his son. And of course appo I did not know if it would be a son or a daughter. பட் எனக்கு என்னென்னா என் கையில் இருக்கிற ஒரு சக்தி என்னென்னா the only thing I can do at that point of time is safeguard my child. So that was the first thought that came to me. I think him as a power has helped me get through this phase. கொஞ்சம் வந்து உங்கள் பாஸ்ட்டுக்கு போய் உங்களை லவ் ஸ்டோரி எல்லாம் கேட்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து ஒரு இதில் பார்த்தேன், இது கரெக்டானு எனக்கு தெரியல, பட் நீங்களும் சிரு சாரும் வந்து எங்கேயோ ஃபாரின் கண்ட்ரி போகும்போது காஃபி குடிச்சிங்க, அங்கே வந்து சிரு சாரோட வாட்ச் எல்லாம் பிளட்ஜ் பண்ணி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்து. இல்லை வாட்ச் எல்லாம் பிளட்ஜ் பண்ணல, பட் என்னென்னா when we had gone to Europe அங்கே ஏதோ ஒரு கடைக்கு போயிருந்தோம். நாட் கடை, ஒரு கெஃபே. எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும்.
ஸோ எனக்கு காஃபி வேணும் சாயந்தரம் ஒரு ஐ திங்க் இட் வாஸ் அரௌண்ட் 5:30 சம்திங் அண்ட் யூனோ அந்த அடிக்ஷன் இருக்கும் இல்லையா காஃபி, எனக்கு காஃபி வேணும்னு. ஸோ அங்கே போய் காஃபி வாங்கி பில் பே பண்ணும்போது பே பண்ணிட்டு வந்துட்டோம் ரூமுக்கு. அதுக்கப்புறம் பில் பார்த்த உடனே எனக்கு நமக்கு புரிஞ்சது that coffee was worth 11,000 rupees in Indian currency. So அப்போ புரியல, பே பண்ணும்போது புரியல, பிகாஸ் நம்பர் ஆஃப் நோட்ஸ் கம்மி அங்கே கொடுக்கும்போது. ஸோ it didn't strike, we didn't convert it there. So he kept making fun. It's like உன் காஃபிக்கு நான் வந்து I've given 11,000 rupees அந்த மாதிரி ஒரு காஃபி அடிக்ட் நீன்னு. நிஜமா எனக்கு அது 11,000 rupees எனக்கு அந்த டைமில் எனக்கு I didn't know. So only after we came to the room and we were calculating expenses, that is when I got to know. சார் பற்றி பேசும்போது இந்த மாதிரி ஏதாவது மறக்க முடியாத ஒரு நாள் சாரோட ஸ்பெண்ட் பண்ணது, அவர் பயங்கரமாக உங்களை கலாய்ச்ச நாட்கள் இருக்கா? நிறைய நாட்கள் இருக்கு அப்படி. பிகாஸ் I think we have been best friends before we have become husband and wife. And for the longest time, it's avangala habit vande he's fun loving and he's always making fun illana pulling people's leg அந்த மாதிரி ஒரு பிஹேவியர். அவங்களுக்கு ஒரு டார்கெட் பர்சன்னா நான் தான். ஸோ எப்போ பார்த்தாலும் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ. I also used to enjoy that. It's not like I had a problem with it, and I absolutely used to enjoy him making fun of me and all. Many times, multiple times. ஒரு incident ன்னு சொல்ல முடியாது. There have been so many instances அந்த மாதிரி. I really can't pinpoint. Friends too அந்த lovers face. ஸோ எப்படி அந்த ரிலேஷன் ஓகே இது லவ் தான் அப்படின்னு ஒரு நாள் தோணி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நாள் எப்படி இருந்துச்சு? நோ, அந்த மாதிரி ஒரு நாள் it was not overnight. நாங்கள் எப்படின்னு it was something very gradual. So I can't really pick a day and say, okay, in the nalada ipdi I felt. Because as friends, we very organically became very close. Somehow we just understood that, okay, this is love. We just understood. So there was not a particular day. அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ப்ரப்போஸ் பண்ணது இருக்கு. He's proposed multiple times actually, so many times. But adula வந்து the most popular proposal of his when once he was dropping me to my car and like usually நான் எப்பவுமே வீட்டுக்கு திருப்பி போகும்போது he'll come drop me to the car, say bye, and then only we used to leave. So அந்த டைம்ல one day he suddenly, I really like you, you also should like me, அவ்வளவுதான். He said go home and give me your answer. So அந்த மாதிரி, that's how he proposed. So எனக்கு டைம் கொடுக்கல யோசிச்சுட்டு அதை பற்றி பேசுறதுக்கு. But I think both of us, we already knew, and so yeah, it was already like done and dusted. புரிஞ்சது. It was even he knew my answer. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கா he said that. அந்த மாதிரி ஓகே ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போனதுக்கு அப்புறம் சார் உங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கு? வெரி ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வாட் ஹி கேவ் மீ, அவங்க அதை கிஃப்டா ஹி ஒன்ட் கன்சிடர், பட் நான் ஐ கன்சிடர் தட் as his first gift. இட் வாஸ் நியர் அ சிக்னல். இங்கே தான் வீட்டுக்கிட்ட ஒரு சிக்னல் இருக்குது. ஸோ அங்கே ரோட்டில் அந்த 2 டீத் அப்புறம் ஒரு கண்ணாடி மாதிரி மாஸ்க் கிடைக்குமே, ஸோ அதை அவங்க வித்துட்டு இருந்தாங்க அந்த சிக்னலில். ஸோ சும்மா நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு என்னை கலாய்க்கிறது ரொம்ப he loves it. So he bought 2 masks like that and he made me wear that mask and take a picture. என்னை கலாய்ச்சிட்டு பாரு எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. ஸோ that I still have that and I consider that his first gift. பட் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதாவது பெருசா வாங்கி கொடுத்தாதான் அப்படின்னாரா? அவரை பொறுத்த வரைக்கும் I think the first gift he's given is a kurta, pink and green color kurta. நீங்க அவருக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஞாபகம் இருக்கா? I think it was a wallet. Yeah, it was a wallet. இல்ல நோ ஜாக்கெட்டா இப்ப மட்டும் அவர் இருந்திருந்தாரு என்ன இப்போ திட்டுட்டு இருப்பாங்க அங்க இல் பி லைக் அதையும் ஞாபகம் இல்லை உனக்குன்னு. ஸோ யா, இட்ஸ் ஐதர் அ வாலெட் ஆர் அ ஜாக்கெட். ஸோ அந்த மாதிரி சிரு சார் ஞாபகமா இன்னும் நீங்க ஒரு ப்ரெஷஸா வச்சுட்டு இருக்க ஒரு 3 விஷயம் என்னென்ன? ஹிஸ் எபிலிட்டி டு பி ஹாப்பி irrespective of the situation. So that is the foremost thing. நான் what I learned from him is எப்படி இருந்தாலும் situation நாங்கள் அதை எப்படி பார்ப்போன்னு தான் அது it is important. Every minute when we don't laugh is we are waste, like life is getting wasted when you're not laughing and when you're not being happy or trying to be happy. So yes, it is an effort. I'm not saying that everybody should always be happy, but I'm just saying that positive outlook illana the way we want to live life to the fullest, that is something I have learned from him. So that is something which I will carry throughout my life. The way he has treated people whom he loves, be it his parents, his brother, me, his family members, my family members, he's always treated them like he's celebrating them.
என்னன்னா it's not just family members. இப்போ when he's talking to somebody, when he's with his friends, இல்லைனா when he's with his close loved ones, அந்த moment வந்து he's celebrating it. If you're very close to me, I have to celebrate you. So that is his attitude. So that is something which I'm trying to carry forward in life. வேற ஏதாவது பொருளா? ஏன்னா இப்போ நிறைய நம்ம வந்து பார்த்துருப்போம், அவங்க அந்த சட்டை அவங்களோட ஸ்மெல் வந்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி நிறைய இருக்கு. His clothes, his shoes, his bags, his sunglasses, belts, நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. His son. சிரு சாரே ஒரு குழந்தை தான் அப்படின்னு நீங்க என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா? அவர் என்ன ஆல்வேஸ் அவர் வந்து எப்பவுமே குழந்தை மாதிரி தான் இருந்தாங்க. And his heart is like that, his mind is like that. He's very childlike, not childish, childlike, குழந்தை மாதிரி. அவங்களோட பிஹேவியர் வந்து எப்படின்னா, he likes being taken care of. என்ன சொல்றது, he liked it when he knew he was with me and I was protecting him. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. And he's always seen me with that respect. So yes, Chiru குழந்தை மாதிரி தான். இந்த ஒரு மொமெண்ட்டை வந்து ஐ எம் ஷுர் சிரு சார் வந்து உங்க கூடயே இருந்துட்டு ஹீஸ் ஆல்சோ செலிப்ரேட்டிங் மதர்ஸ் டே. ஏன்னா நாங்க உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மதரா இந்நாள் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஐ எம் ஷுர் நிறைய உமனுக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. அண்ட் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே இருக்கிறீங்க. எங்கேருந்து மேம் இவ்வளோ ஸ்ட்ரென்த் வருது உங்களுக்கு? எங்கேருந்து இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வருது? ஐ டோன்ட் நோ வெதர் அது ஸ்ட்ரென்த்னு சொல்லலாமா இல்லைனா கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாமா, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் ஸ்ட்ரென்த் அப்படின்னா, இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஸ்ட்ரென்த். அது வந்து ஓகே, சம்டைம்ஸ் ஐ டூ பிரேக், sometimes most of the times there is breaking point every single day. அது நீங்க பார்க்க மாட்டீங்க, அவ்வளவுதான். So what you see is this, but what in reality it is something different. So I just want to tell people that நீங்க எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்பவுமே நீங்க வந்து அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷனை வந்து சப்ரெஸ் பண்ணி உலகத்துக்கு வந்து நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு காட்டணும்னு ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட்லி அந்த ப்ரெஷரை வந்து எடுத்துடணும். எஸ்பெஷலி as a public figure, I feel most of the times if I am not strong, people will be like, ஐயோ she's broken down, ஐயோ என்னம்மா உனக்கு, உன்னை பார்த்த உடனே நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நினச்சோம், நீயே இப்படி பண்ணிட்டியா, நீயே அழுதுட்டியா, நீயே உனக்கு இப்படி ஆறுதா? why is it not supposed to happen to me just because I'm a public figure? Just because, I mean, am I not human being first before, you know, becoming a mother or a wife or whatever it is? First and foremost, I'm a human being, I have feelings, I have emotions. So to all the women who look at me and say that okay, மேகனா வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்க வந்து லைஃப்பை இப்படி பார்க்குறாங்க, நாங்கள் ஏன் பிரேக் டவுன் ஆகிட்டு இருக்கோம், நாங்கள் ஏன் இப்படி இருக்கோம்னா, the first thing people need to know is that it is okay to break down. Please break down. Please feel vulnerable. Please feel all the emotions you want to feel. Only then will the strength come. Illana, the strength doesn't happen. And strength is not something அது வந்து it's not an emotion where okay இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கேன், நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கேன், மறுநாளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கேன், அப்படி இல்லை. It is a journey. And just take one day at a time. So that's what I am doing. When you are a single mother, what happens, சில டைமில் வந்து you'll feel எல்லா ப்ரெஷர் நம்ம you know, we'll have to carry it. நாங்கள் தான் எல்லாமே பண்ணணும் குழந்தைக்கு, அப்பா இல்லை, ஐ மீன் அப்பா இருக்காங்க பட் இட்ஸ் லைக் he's not physically around. ஸோ எல்லாமே நான் தான் பண்ணணும், இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் எனக்கும் இருந்தது. பட் தி ஒன்லி வே ஐ ஹவ் ட்ரை டு அக்யூமுலேட் ஸ்ட்ரென்த் இஸ் த்ரூ மை ஃபேமிலி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மை மதர். பிகாஸ் என்னன்னா, நாட் ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் மதர்ஸ் டே, பட் ஷீ ஹஸ் சாக்ரிஃபைஸ்ட் so many things from the past 3 to 4 years for me and my son. ஒரு செலிபிரிட்டி ஃபேமிலியிலும் யார் ஃபேமிலியிலும் ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னா, எஸ்பெஷலி ஃபார் அ யங் வைஃப், டக்குன்னு அடுத்தது வந்துட்டு அடுத்த வாழ்க்கை இருக்கு பார்க்கணும், செகண்ட் மேரேஜ் பண்ணணும், அப்படி வயசு இருக்கும் போதே பண்ணிடுங்கன்ற மாதிரி எல்லாம் அந்த ரிலேட்டிவ்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் சந்திச்சிங்களா? ஐ எம் நாட் டினையிங் இட், ஐ எம் நாட் சேயிங் அது வந்து யாருமே கேட்கல, அதை பற்றி யாரும் பேசலன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நாட் ஜஸ்ட் forget my family, என்னோட ஃபேன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, என் ஃபேன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏன் why have you not thought about it? Honestly, I have not thought about it. I don't want to think about it. And the only person who can make that decision is Chiru, not me. Now, and I've really, honestly speaking, I have not thought about it. And I feel at the mind ku varla ipo, I've just let it be. பியூட்டிஃபுல்லான நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஐ திங்க் வித் சிரு சார் அரவுண்ட் அஸ், we want to give you this award also. More than me today, this award she deserves, not me. Because சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும், இன்னும் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க,
அவங்க இதை பண்ணியிருக்காங்க அதை பண்ணியிருக்காங்க, அஃப்கோர்ஸ் ஷீஸ் அ மதர், ஷி ஹேஸ் டு டூ, அதெல்லாமே சொல்கிறதுக்கு ஈஸி. பட் ஃபார் சம்படி ஹூஸ் பின் அ ஒர்க்கிங் உமன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் ஹர் லைஃப், and now when she's taken a step back and she's looking after my son, and not just in many aspects. Today maybe I'm not able to speak about those aspects, but someday I will. But she truly deserves an award for being my strength. So ஒரு அம்மாக்கான விருது உங்க அம்மா கையில இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்டா இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த ஒரு தருணத்துல ஐ திங்க் அம்மாவையும் கூப்பிட்டுலாம். Definitely, yeah. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.